எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்னுடைய சக்ஸஸ்ஃபுல்லான நோஃபப் சேலஞ்சு 400 அதாவது 400வது நாள்ல ஏற்பட்ட அனுபவங்கள உங்க கூட சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுல ஆசைப்படுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 400வது நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத நாள் இந்த ஜர்னிய நான் ஆரம்பிக்கும்போது, இது என்னால செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் நோஃபப் சேலஞ்சில பிரபா பிரதர் குடுத்த சில டிப்ஸுகள ஃபாலோ பண்ணேன். இது நான் ஏற்கனவே சொன்னது தான். இருந்தாலும் மீண்டும் இதில சொல்றேன். அவங்க சொன்ன சின்ன சின்ன டிப்ஸுகள ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லா என்னுடைய 400 நாள் கடந்து வந்துகிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத நாள் இருந்த மொத நாள் ஆரம்பிக்கும்போது இருந்த என்னுடைய மனநிலைக்கும், இந்த 400வது நாள் இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இத நான் என் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இத நான் உணர்றேன் ஃபர்ஸ்ட்டு. அவங்க பிரபா பிரதர் மலைய பறிச்சு வேற ஒரு இடத்துல நட்டுங்க, மரத்த பறிச்சு வைங்க, இப்படிலாம் பெரிய டாஸ்க்கெல்லாம் குடுக்கல. குடுக்குறதெல்லாம் நம்மள யாரு, நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு உணர்வ ஏற்படுத்தி விடுறாங்க. நம்ம இருக்கணும். ஒரு மனிதனா இருந்தா, அவன் என்னென்ன மாரி ஃபீலிங்ஸோட இருக்கணும். எதுக்கு ஆசைப்படலாம்? எதனால நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய அனைத்து இன்ப துன்பத்துக்கும் என்னென்ன காரணங்கள்? அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பக்குவமா எடுத்து சொன்னாங்க. இந்த இத இப்ப நான் இந்த ஆடியோ மூலமா நான் இத பகிர்ந்துக்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ஸோ, என்னாலே பண்ண முடியும் அப்படிங்கும்போது, கட்டாயம் இத கேட்குற உங்களாலயும் இந்த நோஃபப் சேலஞ்சில சக்ஸஸ் பண்ண முடியும். மேலும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். நீங்க இத ஒரு ஆ என்ன சொல்றதுன்னா, டெய்லி இத ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. இது உங்க லைஃப்ல ஒரு வாழ்க்கை ரொட்டீனா இது நம்ம டெய்லி காலையில எழுந்திச்சு பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம். இப்படி நம்ம டெய்லி நம்ம ரொட்டீன் வழக்கமா பண்றோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். அவங்க குடுக்குற அந்த டைம் ஷெட்யூல் மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி குடுங்க. உங்களுக்கு 1 மாசத்துல அல்லது ஒரு 21 நாள்ல இருந்தாலே எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிரும். ஆனாலும் அதுக்கப்புறமும் மென்மேலும் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க பிரபா பிரதர் குடுக்குற அத்தன டிப்ஸும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இந்த வாயிலா மீண்டும் இந்த ஆடியோ மூலமா மீண்டும் நான் எப்பவுமே அவங்களுக்கு மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க மிக்க நன்றி பிரதர். இன்னொன்னு இந்த இந்த நோஃபப் சேலஞ்ச நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கையில, எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்னன்னா, நம்மள விட்டுட்டு என்னென்ன இன்பங்கள் போச்சோ, அத்தனை இன்பமும் நம்ம தேடி போக வேண்டியதில்ல. இது நான் பலமுறை சொல்லிட்டேன். என்னுடைய ஒவ்வொரு ஆடியோஸ்லயும், என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்மள விட்டு என்னென்ன இன்பங்கள் போச்சோ, அத்தனையும் ரெட்டிப்பா அல்லது 3 மடங்கு, 4 மடங்கா திரும்பி வரும். ஆனாலும், அப்போ நம்ம இருக்கும்போது ஏதாவது ஒரு இது கிடைச்சா நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருப்போம். ஆனா, இந்த நோஃபப் சேலஞ்ச ஃபாலோ பண்ணும்போது, அது என்ன சொல்றதுன்னா, ஒரு புத்த மனநிலைக்கு நம்மள கூட்டு போயிரும். அதனால நீங்க லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்னுடைய தாட்லேருந்து சொல்றேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்றேன். எனக்கு இது நல்லபடியா சக்ஸஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். இந்த இதில இப்ப என்னன்னா, இதுக்கப்புறம் என்னன்னா, நான் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டோட ஒரு என்ன சொ மோ மோட்டிவேட்டோட போய்க்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா இருக்கு. என்னுடைய காலை பொழுதும் சரி, என்னுடைய ஒவ்வொரு நாட்களும் சரி, அவ்வளோ இனிமையா இருக்கு. நான் பார்க்குற மனிதர்கள், பழகக்கூடிய மனிதர்கள் எல்லாத்துட்டயுமே அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, அவங்க சொல்றதுல நமக்கு என்னென்ன கருத்துக்கள் நல்லதா இருக்கு, என்னென்ன கருத்துக்கள் தப்பானதா இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த பிரிக்கக்கூடிய மனநிலையும் நான் வந்துட்டேன். இன்னும் நான் மேலும் மேலும் இத நான் கட்டாயம் இத நான் ஃபாலோ பண்ணுவேன். தேங்க் யூ. ரொம்ப நன்றி.